ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வீடியோ பார்க்க போகிறீங்க. இந்த சர்ப்ரைஸ் வந்து என் வாழ்நாளில் அதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். சரோவுக்காக நான் பண்ணுற சர்ப்ரைஸ் இது. ஸோ அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு வேலை விஷயமா நாங்கள் வந்து பொள்ளாச்சி கிளம்பிட்டோம், நானும் சரோவும். ஸோ சரோவுக்கு அங்கே தான் அந்த சர்ப்ரைஸ் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் அவள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை கண்டிப்பாக அவனை ஊற்றிருக்க மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் ஆன இந்த 7 வருஷத்தில் நான் அவளுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய சர்ப்ரைஸ், அது அவளோட ஸ்பெஷல் டே. ஸோ அது என்ன டே, என்ன ஸ்பெஷல், என்ன கிஃப்ட், என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நானும் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவா, எவ்வளோ வந்து அந்த சர்ப்ரைஸ் அவள் எடுத்துக்க போகிறா, எப்படி எடுத்துக்க போகிறா, சந்தோஷப்படுறாளா அப்படிங்கிறத நானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து வெயிட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே யாரோட ஏற்பாடு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. சத்தியமா அவனுக்கு கிடையாது. நான் எல்லாமே கேக் வெட்டு போ சார். அவங்க கூப்பிடலாம் சார். நல்லா போட்டிருக்காளா? அழகா இருக்கா? அழகா இருக்கா. இது அழகா இருக்கா? உங்களுக்கு அழகா இருக்கு. எனக்கு அழகா இருக்கா? நல்லா இருக்காமா? சொல்லவே இல்ல. நான் சார பார்க்கலாம்னு வந்தோம். எனக்கு இன்னும் என்ன திடீர்னு அதுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது முழுக்க உங்க வீட்டுக்காரர் தான். உங்க தங்கச்சில ஒண்ணும் கிடையாது. நீயம்மா திருட்டு பையல. காலைல கூட பர்மிஷன் எல்லாம் பண்ணிட்டாருங்க. இன்னும் அந்த ஹார்ட்பீட் வேகமா துடிக்குது எனக்கு. துடிக்கிட்டு சார். இது என்ன உங்க ஆபீஸ் மாதிரி எதுக்கு பயப்பட வேண்டியது? Happy birthday to you, happy birthday to you, happy birthday madam. வீடியோ ஃபர்ஸ்ட் உங்க ஹஸ்பண்ட் விடுங்க. அம்மா உங்க கை சின்னதாக விட்டுமா. வீடியோ விடுங்க விடுங்க பிடிங்க. வீடியோ பிடிமா. அதை சரியா? கையை மறைச்சிடுங்க. ஹாப்பி பர்த்டே. பாஸாக இருக்காரு. லாஸ்ட் பேஜே வேணும் சார். அவரே முடிச்சுட்டு போயிட்டாருங்க. நீங்க கூட சித்திரை கூட்டுங்க. அப்புறம் எடுத்துங்க. நாங்கள் போமா. நீ போமா. போட்டோ எடுங்க. போட்டோ எடுத்துங்க. டிஷ்யூ கொடுங்க. என்ன சார்? டிஷ்யூ கொடுங்க. டிஷ்யூ பாருங்க. எடுத்துருவாங்க. ரெடி கூட மாமாங்க. சுட்டாது. நீ வேற இது சபி என்ன கிஃப்ட் கொடுக்கணும்? இதே எங்க அக்கா பெரிய கிஃப்ட். சார் கொடுங்க. சார் கொடுங்க. சைடு தர வாங்க சார். அப்படியே கண் கட்டு யாருமே இருக்காங்க. சரவணா சாப்பிட கொடுமா.
அம்மா சரணையா ஆமாங்க கேக்கு சரணையா கொடுங்க சரவணன் கிடையாது சரவணன் கிடையாது கொடுத்தீங்களா கேக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்களா? ஃப்ரீயா கொள்ளாது தண்ணியே ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க சும்மா நீங்க தண்ணி கூட காசு தாங்க சாப்பிட்டு முடிஞ்சு எனக்கு பதிவு பண்ணுங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஏம்மா எதுக்கு இது சும்மா வச்சுட்டு இருக்கிறதா? அவளுக்கு அப்படியே ஊறி மக்கள அதெல்லாம் அப்படியே இதாயிரும். போடணுமா? எது சேர்ல இப்படி உட்கார்ந்து எல்லாம் ஒட்டிக்குமா? இது ஒண்ணு இல்ல. இதுல டிஸ்பிளே அதை மட்டும் வைங்க. சரவோட பர்த்டே எப்படி போச்சு? எப்படி போச்சு சரவ? உனக்கு ரொம்ப ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். போனது ஒரு வேலைக்கு, ஆனா அங்க ஒரு சர்ப்ரைஸ் வந்து என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி வந்து பிறந்தநாளுக்கு வந்து கேக் வந்து வந்து வெட்டி இருக்கனால வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அங்க வந்து என்னால பேசவே முடியல, அங்கே என்னால வீடியோ அந்த அளவுக்கு எடுக்கவும் முடியல. சரி வீட்டுக்கு வந்துட்டு எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் வந்துட்டு, ஏன்னா அது வரைக்கும் என்னால அந்த அந்த ஷாக்கிங்ல இருந்து மீண்டு வரவே முடியல. அவ்வளவு ஏன்னா மாமாவா சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும், எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும். ஆனா உள்ள நான் போகல, அந்த அந்த தீபரியாட்ட வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன். ஆனா அது மாமா அந்த கிளிப் வந்து கேட்ச் பண்ண விட்டாரு. திடீர்னு என்ன சொல்றது, நான் போய் உள்ள இருக்காங்க உள்ள வாங்கங்கிறாங்க, நான் போய் உள்ள போய் டோர் ஓபன் பண்றப்ப திடீர்னு பொறின்னு வந்தோடனே நான் அப்படியே அதை என்ன சொல்றது அம்மா அப்படின்னு வந்து பயந்துட்டேன். திடீர்னு லைட்டு போட்டு பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ட்ரீட் கொடுத்து இந்த ட்ரீட்டுங்கிறத விட இந்த சர்ப்ரைஸ் கொடுத்த என் சிஸ்டருக்கும் மாமாக்கும் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் என்னோட பிறந்தநாள் வந்து தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஓகேவா? எதுவும் வாங்கி கொடுக்கல, இருந்தாலும் பரவாயில்ல. இதுவே வந்து எனக்கு பெரிய கிஃப்ட் தான். நான்லாம் வாழ்க்கையில நான் பிறந்ததுல இருந்து ஒரு நாள் கூட நான் வந்து கேக்கு வெட்டினதே இல்லை. என்ன ஸ்கூல் போறப்போ சாக்லேட் வேணா வாங்கி கொடுப்போம். அப்பெல்லாம் ஆசி சாக்லேட் இருக்குல்ல, சாக்லேட் வேணா வாங்கி கொடுப்போம். கேக்கு நான் வெட்டினது கிடையாது. தம்பிகளுக்குமே வந்துட்டு கேக் வெட்டுறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு கேக் இப்பதான் நாங்க ஒரு வருஷமா நாங்க வெட்டிட்டு இருக்கோம், பையனுக்கு பொக்குன்னு போயிடுவாங்க. ஆனா எனக்குங்கிறப்போ வந்துட்டு நான் கேக் வெட்டி ஒரு நாள் கூட கொண்டாண்டே தெரியல. புது துணி போடுறது கூட ஒரு பெரிய விஷயம் தான். பட் இருந்தாலும் அந்த இது வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, வருஷம் போக போக உனக்கு ஸ்பெஷலுங்கிறது வந்துகிட்டே இருக்கும். சரியா? ரொம்ப ஹாப்பி தான். அப்போ அந்த இடத்துல வந்து என்னால சிரிக்கதான் முடிஞ்சது, அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணதான் முடிஞ்சது. ஆனா வந்து அழுக வரல. ஆனா இப்ப எனக்கு வந்து அழுக வருது. அந்த வீடியோஸ் பாக்குறப்ப எனக்கு வந்து அழுக வருது. எல்லாருமே ஆபீஸ்ல, மாமாவோட ஆபீஸ்ல இருக்க மேனேஜர்ல இருந்து ஸ்டாஃப்ல இருந்து எல்லாருமே சேர்ந்து கேக் வெட்டி பர்த்டே விஷ் அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி என் லைஃப்ல அந்த மாதிரி நடந்தது இல்ல. அது ஃபர்ஸ்ட் டைம்னால வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். ரொம்ப எமோஷனலான ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல். ஸோ நீ ரொம்ப சந்தோஷப்பட்டேங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப நான் நேர்ல இருந்து பார்த்தேன். நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். இப்போன்னு இல்லை, இன்னைக்குன்னு இல்லை, எப்பவுமே இனிமேல் எப்பவுமே நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். உன்னை எப்பவுமே ஹாப்பியா வச்சுக்கிறது என்னுடைய ஒரே ஒரு வேலை அதுதான். ஓகேவா? எனிவே ஹாப்பி பர்த்டே மை டியர் வைஃப். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் மாமா. இன்னும் பிறந்த நாளுக்கு வந்து இன்னும் ஒரு நாள் இருக்கு. சரி, ஓகே. இந்த வருஷம் பர்த்டே எப்படி போக போகுதுன்னு தெரியல. இது வந்து முன்னாடி அட்வான்ஸா அவர் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து என் தங்கச்சிக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், மாமாக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ.